ஹாய் கைஸ், திஸ் இஸ் மை செகண்ட் ரிவ்யூ. ஸோ இது வந்து ஆல்ஃபா ஓட படம். ஹிந்தி இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இங்கே சென்னையிலையும் சரி பெங்களூர்லேயும் சரி ஓடுது. ஸோ நான் படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன். எனக்கு ஆக்சுவலாக ஒயர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏக்தா டைகர்லேருந்து. அந்த யூனிவர்ஸே வந்து ஒரு நல்ல படம்னா வாரு, ஏக்தா டைகர் ரெண்டு பார்ட்டுமே. தேர்ட் பார்ட்டு ஆப்வியஸ்லி இதுவாக இருக்கும். ஸோ இது அதோட 7வது படம். ஆல்ரெடி அவங்க ஒயர் ஆஃப் யூனிவர்ஸே வந்து ஒரு கரெக்டான ரைட்டிங் இல்லாமல் வார் 2 இருக்கட்டும், பத்தானா இருக்கட்டும், டைகர் 3 இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃப்ளா இருந்தது. பத்தா நல்லா இருந்தாலும் பட் டைகர் 3 வந்து ஒரு ஃப்ளா இருந்தது. ஸோ அவங்க மவுண்டன் டியூ மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அந்த இதெல்லாம் தாண்டி இந்த படம் நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆல்ஃபா பொறுத்தவரை என்ன ஸ்டோரினா, இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கார்கில் வாருக்கு அப்புறம் ஒரு சோல்ஜர். ஸோ பாபி டியோல் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சீரமை வந்து ஒரு டாக்டருக்கு கண்டுபிடிச்சி ஒரு இம்மார்ட்டலாக ஒரு ஒரு சோல்ஜர்ஸை ரெடி பண்ணலாம். இவங்களை ரெடி பண்ணி இவங்கள வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள நம்ம வாருக்கு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருக்காரு. ஸோ இதை ரெடி பண்றாரு. பட் இது ஃபெயிலியர் ஆகுது. இதனால ஃபெயிலியர் ஆகுறதுல என்ன பண்றாரு இவரு, இதை யாருக்கு இவர் டெஸ்ட் பண்ணி இதுல எப்படி வந்து ஆலியா பட் வராங்க, அவங்களோட லைஃப் வந்து எப்படி இதில் சேஞ்ச் ஆகுது, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்போது அவங்களுக்கு எதிர்பார்க்காத விஷயம்லாம் என்னென்ன நடக்குதுன்றது தான் இந்த படம். இதோட ஒன்லைன்ன்றது வந்து ரொம்ப சிமிலர். நீங்கள் வந்து நீங்கள் எல்லா இதுலேயுமே பார்த்துருப்பீங்க, எல்லா படத்துலையுமே இதை வந்து ரொம்ப இதுவாக பார்த்துருப்போம். பட் இந்த படம் வந்து ஏன் வந்து இந்த ஒன்லைன் சிமிலராக இருந்தாலும் ஒர்க் ஆனதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டெக்னிக்கலாக படம் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் ஒர்க்கு, மியூசிக்கு, எடிட்டிங்கு, கேமரா ஒர்க்கு, இது எல்லாமே வந்து அந்த ஆக்ஷனுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு அப்ரிஷியேஷன் வந்து ஆலியாவுக்கும் ஷர்வாரிக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாமல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஈவன்டோ வந்து அது வந்து ரொம்ப சிங்கிள் ஷாட் சீன்லாம் வந்து ஒரு 3 பேர் சிங்கிள் ஷாட்டில் போடுற சீன்லாம் ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் என்ன இங்க பிரச்சனை, ஏன் இவ்வளோ நல்லா இருந்துமே ஏன் வந்து இது ஸ்டோரி தான். என்னதான் நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் சீனை பயங்கரமா எழுதினாலும், இந்த மாதிரி சண்டை போடணும்னு எழுதினாலும் அதுக்கு ஒரு பேக்கப், அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அதுக்கு ஒரு எலிவேஷன் வச்சாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா எதுவுமே வந்து ஒரு ஒரு உப்பு சப்பு இல்லாம பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ இங்க என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பிரெட்டி என்கேஜிங்கா போனாலும், அது அழகா பிரெட்டி என்கேஜிங்கா எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாலும் நல்லா இருந்தாலும், செகண்ட் ஹாஃப் வந்து ஆக்ஷன் டு ஆக்ஷன் போயிட்டே இருக்கும் போது ஒரு ரிவிலேஷன் வருது. அந்த ரிவிலேஷன் தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையாவது. அதுல ஒர்க் பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி இருந்ததுன்னா, இப்போ வந்து ஒரு மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல இருக்கோம், நம்ம நல்லா எழுதிட்டே இருக்கும் போது அதுல ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நம்ம மறந்துடுறோம். அதை மறக்கும் போது முன்னாடி இருக்கிறவன் நல்லா எழுதிட்டே இருக்கான், எனக்கு அந்த 2 பாயிண்ட் மட்டும் காமிடா நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து 2 பாயிண்ட் வாங்கிப்போம்ல, அந்த 2 பாயிண்ட் வாங்கி நம்ம எழுதிடுவோம். அப்படிதான் இருந்தது இது. ஆக்சுவலா என்னன்னா, நல்ல படம் நல்லாவே போச்சு. நல்லா அந்த ஒரு கேர்லி பவரை அழகாவே காமிச்சாங்க. எல்லாம் சீன் பை சீன் சூப்பராகவே இருந்தது. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம துரந்தருக்கு ஹோமாஜ்ன்னு தெரியல, துரந்தரோட ஹோமாஜ் வந்ததுனால அதை அப்படியே டோட்டலா கொலாப்ஸ் பண்ண மாதிரி ஆயிருச்சு. சம்திங் லைக், அப்போ நீங்க ஒயர் ஆஃப் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காதோ அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்துருச்சு. ஈவன் தோ தியேட்டர்ல வெறும் 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஒரு சில சீன்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட், சில சீன்லாம் என்ஜாய் பண்ணி, ஆனா அந்த 10 பேருமே டென்ஷன் ஆனாங்க இந்த ஒரு ரிவிலேஷன்ல. ஸோ இது வந்து தேவையில்லையோ, இது வந்து நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற பண்ணியிருக்கலாமா வேணாமான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலே இந்த படம் பிரெட்டி டீசென்ட், ஒரு நல்லா போக வேண்டிய படம் டீசெண்டாவே போயிடுச்சு. ஆக்சுவலா
இன்னுமே வந்து நிறைய சீன் இப்போ மியூசிக் டைரக்டர் வந்து புது மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்க வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய சீன்ல வந்து அதுதான் வந்து எலிவேட் பண்ணுச்சு. பட் இங்க இந்த சீனால, இந்த ரைட்டிங்கால எல்லாமே டோட்டலா கொலாப்ஸ் ஆகி ஒரு கரெக்டான பேக்கப் இல்லாம கடைசியில ஒரு பேட்ரியட், அது வந்து ஒரு ஒயர் ஆஃப் யூனிவர்ஸுக்குனே ஒரு ஏத்த மாதிரி ஒரு பேட்ரியட் வந்துருச்சு. ஸோ அந்த பேட்ரியட்டிசம் கூட அந்த அளவுக்கு வேணாம், கொஞ்சம் இருந்திருந்தா போதும். அவர் வந்து ராச்சீஃப் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இது தேவையில்லையோ அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருந்தது. படத்தோட வெர்டிக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பா வந்து டீசென்ட் தான். இதை வந்து நான் தியேட்டர்ல பாருங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஓடிடியில் பார்த்தா ஆம்லஸா ஒரு மாதிரி ஓகே, ஒரு நாள் ஒரு சண்டே சும்மா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் பார்க்குற மாதிரி ஆம்லஸா இருக்கும். நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு இதுவா பார்க்கலாம். இது அதுக்கு மேல இல்லை. அதே மாதிரி இதுக்கப்புறம் வர ஒய்ஆர் ஆஃப் யூனிவர்ஸ்ல இருந்து வர ஒரு படத்துக்கு மேல நமக்கு ஐப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான்.